ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வெறும் ரூ. 50 ரேஞ்சில் போயிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கு திடீர்னு பெருசாக வளர்ந்து எதிர்காலத்தில் பெரிய மல்டி பேக்கராக ஆகுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் அலச போகிறோம். ஸோ அதை ரொம்ப நேர்மையாக ஒரு எஜுகேஷ்னல் கேஸ் ஸ்டடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருந்து நம்ம மிஸ் பண்ணுறோமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் ஓரிரு வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் ஆஸ் 10K மேஜிக். 10,000 ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்துச்சுன்னா இதை வச்சுட்டு எதாவது பழச்சிக்க முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக ரொம்ப நேர்மையாக எளிமையாக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரலாம். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500 ருபீஸோ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் செல்ஃப் வெரி லெஸ் இஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட தேவையில்லை. இது நல்லா இருக்கே அப்படிங்கிறக்காக 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சேஃபான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட்னு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதை விட பெரிய பலம் என்னென்னா, இந்த சில பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்லா இருக்குது, எங்களுக்கு பெருசாக வேணும், இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவு முயற்சி தொடர்றாங்க. அந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் ரேட் வந்து 7,999 பெர் மந்த். ஸோ ஆஃபர் எப்போ வேணாலும் திடீர்னு முடிஞ்சிடும். அதனால் உடனே வந்து எதுக்கும் வெயிட் பண்ணாமல், ஒர்க்கிங் டேக்காக வெயிட் பண்ணாமல், ஹாலிடே இருக்கான்னு யோசிக்காமல் உடனே சப்ஸ்கிரிப்ஷன் லிமிட் பண்ணி சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ஸோ இதுக்கான இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ண ஃபெஸ்டிவல் ஆஃபரும் 7,999 பெர் மந்த். இந்த ஆஃபர் திடீர்னு முடிஞ்சிடும். உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் புல் ஸ்ட்ரீட் கசினோ பற்றி டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் கசினோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் இந்த சரியான மொபைல் ஆப் இருந்தால் நம்ம சக்ஸஸ் பண்ணி தொடர்ந்து நான் பேசிகிட்ருக்கேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங்க்கு இப்போவே ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்து இப்போவே கிளிக் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காகனா, இன்ட்ராடேயில் வந்து திடீர்னு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுவேன். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சேரும். அதுக்காக நான் சொல்லிட்டேன். வாங்க இப்போ வேகமாக வீடியோக்குள்ளே போய் அந்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப 55 ரூபாய் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா 48 அந்த ரேஞ்சுக்கு, இப்போ 44 வரைக்கும் வந்துச்சு. அதாவது 15% ஸ்டாக் வந்து இமிடியேட் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஐபிஓ கிட்ட 168 அந்த ரேஞ்சில் இருந்து கீழே வந்துட்டுருக்கு. நான் இந்த ஸ்டாக் பற்றி அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், ஷார்ட்ஸ்லையும் சொல்லிகிட்டே இருப்பேன், லாங் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, வந்து எப்போல்லாம் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன்னா அப்போல்லாம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பெட்ரோல் போட்டோன்னா ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் நான் வாங்கிடுவேன். இது தொட்டு ஒரு பழக்கமாக நான் செஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன்.
அது மாதிரி தான் இந்த சொமோட்டோக்கு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி. ஸோ இது இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். இது ஏன் அப்படின்னா எனக்கு சில உள்ளுணர்வு எனக்கு சொல்லிகிட்டே இருக்கும், இது வந்து ஸ்டாக் பெருசாக போகும் அப்படின்னு. எவ்வளோ தான் அந்த கம்பெனி லாஸ் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி போயிடும், பின்னாடி பெருசாக நான் எதிர்பார்க்குறேன். அதாவது திரும்பவும் சொன்ன விஷயம் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன், பொறுத்துக்கங்க. ஐஷர் மோட்டார், பன்னையர் பைக்குன்னு சொன்ன புல்லட் கம்பெனி லாஸ்ட்டில் இருக்கும்போது, ஹிந்துஜா லாஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வெறும் 17 ரூபாய், வெறும் பென்னி ஸ்டாக்காக தான் இருந்தது. எப்போன்னு கேட்காதீங்க, 2001. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் சில வருடங்களில் 32,000க்கு போச்சு. எங்கேருந்து எங்கே போச்சு பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் கேஸ் ஸ்டடியாக தான் உங்களை பார்க்க சொல்லேன் தவிர இந்த மாதிரி ஆகும் நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணல, ஆசை வார்த்தை காட்டல. இதே போல் இப்போ இந்த ஓலா எல்லாமே வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி தான் இருக்க போகுது, இவி வெஹிக்கிள் தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது ஓலா தான் மார்க்கெட் லீடராக இப்போவும் இருக்காங்க. என்னதான் பஜாஜ் இருந்தாலும், பஜாஜ் சட்டக் இருந்தாலும், டிவிஎஸ் ஐக்யூப் இருந்தாலும், அந்த ஹோண்டாவோட கியூ அது இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஏத்தர் இருந்தாலும், இந்த ஓலா தான் மார்க்கெட் லீடர் வருது என்னுடைய தனிப்பட்ட உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ எப்படி இந்த ஐஷர் மோட்டார் 2001 அப்படி இருந்து அப்படி போச்சோ அதே போல் ஓலாவும் போகுங்கிறது நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஐஷர் மோட்டார் 2001 தவற விட்டாங்களோ அவங்க இந்த ஓலாவை பயன்படுத்திக்கலாங்கிறது இந்த தனிப்பட்ட பார்வைப்பட்டது, நாட் ரெக்கமெண்டேஷன். அதில் இருந்துட்டு போட்டு இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்க்கு வந்துடுவோம். இந்த ஓலா எலக்ட்ரிக் பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, இந்த அவங்களுடைய Gen 3 அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் அந்த ஸ்கூட்டருக்கு வந்து PLI கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து PLI வந்து கொடுப்போம் அப்படின்னு. ஸோ PLIங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் சில ஏரியா கொடுத்துட்ருக்கு, செமிகண்டக்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா Gen 3 அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த 2 மாடல் ஸ்கூட்டர் வந்து S1 அண்டு X1 Pro, இந்த S1 Pro, X1 இந்த ரெண்டுமே வந்து இந்த கேட்டகரியில் வருது. அப்படி வரதுனால இவங்களுடைய PLI வந்து இந்த கேட்டகரிக்கு 13%லேருந்து 18% உயருது. அப்போ வந்து இவங்களுடைய விலை குறையும், லாபம் அதிகரிக்கும். அது வந்து ஒரு ஃபேக்டர். அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இந்த காரணத்தினால இப்போதைக்கு ஏறி இருக்குது. ஸோ இது ஃபியூச்சரில் என்ன ஆகுன்னு பார்த்தா, இந்த மாதிரி வரும்போது இந்த கம்பெனியோட EBITDA அது வந்து அதிகமாக வரும் அப்படின்னு வந்து இப்போவே அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது சுருக்கமாக சொல்லணும், லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். நஷ்டங்கள் குறைந்து லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டும் லாங் டேர்ம் வெல்த் மேக் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஓலா தான். மற்றதெல்லாம் வந்து பஜாஜ் ஆகட்டும், இந்த டிவிஎஸ், அதெல்லாம் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளோடு சேர்ந்து அடிஷ்னல் ப்ராடக்டாக வருது. இது மட்டும்தான் தனிப்பட்ட ப்ராடக்டாக லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. ஏத்தார் லிஸ்டட் கம்பெனி கிடையாது, இது லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் பெருசாக போகுங்க என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் அட் ஆல் a recommendation. அப்போ இந்த கம்பெனிக்கு ரிஸ்க்கே கிடையாதுன்னு கேட்டால் நிச்சயமாக ரிஸ்க் இருக்குது. இவங்க நஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வரணும், அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அண்ட் இந்த இவி செக்மெண்ட்டில் வந்து கண்ணா பின்னான்னு காம்படிஷன் இருக்குது. அதாவது வந்து மஷ்ரூம் மாதிரி வந்து நிறைய அன்பிராண்டடு சைனா இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸு அப்படிலாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க அந்த காம்படிஷன் தனித்து தெரியணும் அப்படின்னா இவங்களை வந்து ஒரு எலைட் பீப்புளை மட்டும்தான் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இந்த ஒரு இவி கார் வாங்குறவங்க இந்த ஓலா தான் வாங்குவாங்களே தவிர சீப்பாக போய் ஒரு 20,000 25,000க்கு அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே போய் ஒரு இவி பைசைக்கிளோ இவி ஸ்கூட்டரோ வாங்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. அப்போ இந்த ஸ்டாக்குக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து மேலே மெதுவாக தான் போகும். பட் லாங் டேர்ம் எங்கேயும் இருக்குது. ஆஃப்டர் 3 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ப்ராமிசிங்காக தெரியுது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. இந்த ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் சொல்லவே இல்லை, புரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் அமேசிங். சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனோட சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஆஃபர் ரேட் 7,999 பெர் மந்த். திடீர்னு ஆஃபர் முடிஞ்சிடும், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி, அருமையான பென்னி ஸ்டாக்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னிக்கான சப்ஸ்கிரிப்ஷனு 15,555 பெர் மந்த். இதுக்கான ஆஃபர் ரேட்டும் 7,999 பெர் மந்த். ஆஃபர் திடீர்னு முடிவதற்குள்ளார யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கங்க. அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க கூடுதலாக. அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண ஆள் செலக்ட் பண்ணாமல் இருந்து இப்போவே அதெல்லாம் கிளிக் பண்ணி விட்ருங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.